வணக்கம். இப்ப கேம் பண்றதுக்கு பெரிய தடையா இருக்கிறது நம்மலாம் பயப்படுறதுக்கான காரணம் ஒரே விஷயம் தான். கேம் புரோகிராமிங். புரோகிராமிங்னாலே நம்ம ரொம்ப யூசுவலா பயப்படுவோம். அதுல ரொம்ப மேத்தமேட்டிக்ஸா இருக்கும். புரோகிராமிங்னா நெறைய புரியாதுன்னு. பட் இந்த வீடியோல நான் புரோகிராமிங் எப்படி ஒரு சமையலோட கம்பேர் பண்ணி சொல்றேன். சமையல்ன உடனே நீங்க பிரியாணி அளவுக்கு பெருசா போயிடாதீங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு 2 மினிட்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் இருக்குல்ல மேகி. அதோட கம்பேர் பண்ணி புரோகிராமிங் எந்த அளவுக்கு ஈஸின்றத சொல்றேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது புரோகிராமிங் மேல இருந்த பயம் போயிட்டு புரோகிராமிங்ல லாஜிக்ஸ் பத்தி புரிய ஆரம்பிக்கும். அப்போ நீங்க கேம் பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அருவாளால வெட்டினாதான்டா கொலை, அருவாமனையால வெட்டினா அதுக்கு பேரு சமையல். இப்ப நான் செய்ய போறது கொலை இல்ல, சமையல். இப்போ நம்ம சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களோட மேகி பேக்கெட் எடுப்பீங்களா. நீங்க மேகின்னு நினைச்சீங்கன்னா யூனிட்டி இல்லைன்னா அன்ரியல் எது வேணா எடுத்துக்கலாம். அந்த இன்ஜின்ல இருந்தா பேஸா இருக்க போது. மேட்ரு என்னன்னா ப்ரோகிராமிங்னா நம்ம நினைக்கிறது என்னன்னா ஒரு கேம் இன்ஜின், அதுக்கப்புறம் நம்ம கேம்கான ப்ரோகிராமிங் மட்டும் தான் பண்றோம்னு. பட் ரியாலிட்டி என்னன்னா நம்மளோட கேம் இன்ஜினே நிறைய பேர் ஸ்கிராச்ல இருந்து ப்ரோக்ராம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் இப்ப இருக்க நம்மளோட தமிழ் கேம் டெவலப்பர் கம்யூனிட்டிக்கு அது ஓவர் கில் மாதிரி இருக்கும். அதை ஃபியூச்சர்ல நம்ம பண்ணதான் போறோம். பட் இப்போதைக்கு அதில் நம்ம மூழ்கிட்டோம்னா நம்மளால கேமை நிறைய கொண்டு வர முடியாது. அதை நம்ம ஒரு சைட் கொண்டு வச்சுனா என்ன இன்ஜின் சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன செய்யணும், தண்ணியை கொதிக்க வைக்கணுமா. கொதிக்க வைக்கிறது என்னன்னா உங்களோட சீன்ஸை செட்டப் பண்ணுவீங்க. உங்க பிளேயர், எனிமி, இந்த என்விரான்மெண்ட் எல்லாத்தையும் செட்டப் பண்றது தான் இது. இதை செட் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளேயே போவோம். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் போடுவீங்களா, இதுதான் நம்மளோட கேம் லாஜிக். கேம் லாஜிக் உள்ள என்னென்ன இருக்க போகுதுன்னா வேரியபிள், கண்டிஷன், லூப், இன்புட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன். வேரியபிள்னா என்ன எடுத்துக்கோங்கன்னா உங்களோட நூடுல்ஸ்ல எவ்வளவு சால்ட், என்ன அமௌண்ட் இருக்கும்ன்றதா அதான் வேரியபிள்ஸ். இது இன்டீஜர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு பேசிக் ப்ரோகிராமிங்ல இன்டீஜர்ஸ், நம்ம ஃப்ளோட் இந்த மாதிரிலாம் பார்ப்போம், அதுதான் வேரியபிள். கண்டிஷன்னா என்னன்னா இப்போ நீங்க நூடுல்ஸ்ல மசாலா போட்டீங்கன்னா ஸ்டேர் பண்ணணுன்றது இருக்குல்ல, அடுத்து ஸ்டேர் பண்ணும், அதுதான் கண்டிஷன். இது நடந்தா இது நடக்கணும்ன்றது தான் கண்டிஷன்ஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். லூப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட நூடுல்ஸ் குக் ஆகிற வரைக்கும் அதை ஸ்டேர் பண்ணினே இருக்கணும்னு சொல்றோம்ல, அதுதான் லூப். முடிகிற வரைக்கும் அதே விஷயம் ரிப்பீட்டேட்டிவா நடக்கிறது தான் லூப். இன்புட்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். இஃப் பட்டன் பிரஸ்ட் ஜம்ப். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டேஸ்ட் பார்க்கணும்னா இந்த பட்டன் அமுக்கணும், ஒய் பட்டன் டு டேஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கலாம். இதுதான் இன்புட். ஃபங்க்ஷன் என்னன்னா இப்போ மேல பார்த்த இந்த வேரியபிள், கண்டிஷன் இது எல்லாமே கலெக்ஷனா ஒரு பிளேஸ்ல போட்டு அதை எப்போ வேணா ரீயூஸ் பண்ணிக்கலான்றதான் ஃபங்க்ஷன். இப்போ நீங்க ஒரு வாட்டி நூடுல்ஸ் செய்ய கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுப்போமா, ஃபியூச்சர்ல என்ன இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்னாலும் சேம் ப்ரொசீஜர் தானே. இப்போ அதை ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருங்க, ஹவு டு மேக் நூடுல்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுப்போமா, அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்ஸ், இந்த நூடுல்ஸ் மேக் பண்றது என்ன ஸ்டெப்ஸ்ன்றதை நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். நீங்க அதை ஒரு ப்ரோக்ராமிங்காகவும் எழுதிக்கலாம், இல்லை அதை ஒரு ஃபங்க்ஷனாகவும் சின்னதாக கொடுத்துலாம். இது மெயினாக எதுக்குன்னா ரீயூசபிலிட்டிக்கும் ரீடபிலிட்டிக்கும் தான். இப்போ நீங்க தனியா உட்காந்து நீங்க ப்ரோக்ராமிங் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரீடபிலிட்டி அவ்வளோ தேவையில்லை, ஆனால் அப்பயும் தேவைதான். ஏன்னா ஒரு அப்போக்லப்ஸ் மாதிரி ஆயிடும். கேம் போக போக பெருசாக ப்ரோக்ராமிங் நிறைய தேவைப்படும். உங்களுக்கு எந்த இடத்துல என்ன ப்ரோக்ராம் பண்ணனே ஐடியாவே இருக்காது. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அதை லீனியர் ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு. ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க கிரியேட் பண்றதை விட அதை ரீயூஸ் பண்றது நிறைய இருக்கும். அதனால அதை கொஞ்சம் அந்த பேரெல்லாம் கொடுக்கும் போதே கொஞ்சம் கரெக்டா அதுக்கு ரிலவெண்டா கொடுங்க. நீங்க பாட்டுன்னு ஜிப்ரீஷ்ல எதனா வச்சுட்டீங்க, ஒரு ஃபன்னா இருக்கட்டும்னு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எடுக்கிறது கஷ்டம். நீங்க தனியா வேலை செய்யல, இன்னொருத்தர் கூட வேலை செய்றீங்கன்னா அவங்களுக்கும் அந்த ப்ரோக்ராம் புரியறதுக்காக இது யூஸ் ஆகும். உங்களுக்கு பக்ஸ் இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபீச்சரை சேஞ்ச் பண்ணணும், இல்லை வேரியபிளை சேஞ்ச் பண்ணணும்னா கூட அது ஈஸியா இருக்கும். நீங்க பேரை கரெக்டா வைங்க, அதுதான் முக்கியம். கோடை தெளிவா எழுதினா மட்டும்தான். ஒருவேளை நீங்க கேம் கம்ப்ளீட் பண்ணி ஏதோ ஒரு நல்ல கம்பெனில நீங்க பிளேஸ் ஆகுறீங்கன்னு வச்சுப்போமா, அவங்க உங்க கோடெல்லாம் செக் பண்ணும்போது அது கரெக்டா இந்த மீட்டர்ஸ்ல இருக்கா, பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு வச்சுதான் உங்களுக்கு ஜாப் இதுவாகும். நீங்க எப்படியும் நீங்க பண்ற கேமை போர்ட்ஃபோலியோல போடுவீங்க. அந்த ப்ரோக்ராமிங்கும் நீங்க போடும்போது உங்களுக்கு கரெக்டா லீனியரா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனில வேலையும் கிடைக்கும். சரி, இப்போ அடுத்து இருக்கிறது இன்ஸ்டன்ட் மசாலா பேக்கெட். கேம் ப்ரோக்ராமிங்னா நம்ம பயப்படுறது என்னன்னா, ஐயோ சின்டாக்ஸ் பயங்கரமா இருக்குமே, ஒரு இன்ஜினுக்கும் வேற கோடாச்சுன்னு நீங்க பயந்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மசாலா பேக்கெட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அதுல உப்புல இருந்து எல்லாமே இருக்க போகுது. அதுதான் நம்மளோட ஏஐ சாட்பாட்ஸ். உங்களுக்கு ஏஐ சாட்பாட்ஸ் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயின் பண்ணதுனால உங்களுக்கு எந்த பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் வந்தாலுமே இதுல நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனாலே இதுல வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் தான் நீங்க யோசிக்க வேண்டியதா இருக்குமே தவிர்த்து ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் இதுல நீங்க கேட்டீங்கனாலே தெரியும். நிறைய பேர் இப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணா ஆர்ட் ட்ரூவஸ்ட் ஃபார்மா இருக்காதுன்னு சொல்லிட்டு. உங்களால இதுக்கப்புறம் ஏஐ இல்லாம சர்வை பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரி ஆர்ட் ஃபீல்ட்ல. ஏன்னா ஆல்ரெடி கேம் பண்றது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான வேலைன்றது உங்களுக்கு லீனியராகவும் ஈஸி பண்றதே இந்த ஏஐ டூல்ஸ் தான். கொஞ்சம் அதை வைஸா யூஸ் பண்ண கத்துக்கோங்க. அதை ஆப்போசிட்டா நினைக்காதீங்க. அதை எப்படியாச்சும்
நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிறது உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்க போகுது. ஸோ மசாலா போட்டிங்க, அடுத்து என்னன்னா வந்து அதை தொடர்ந்து கலக்கணுன்றதான் மேட்ரு. இது என்னன்னா கேம் லூப் அவேர்னஸ். யூனிட்டி எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறேன். யூனிட்டியில் 2 ஃபங்க்ஷன், டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. என்னன்னா வந்து ஒன்று ஸ்டார்ட், ஒன்று அப்டேட். இப்போ ஸ்டார்ட்னா அது பேர்லேயே இருக்க மாதிரி ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பான் ஆனவொடனே அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க கோட் எல்லாமே வந்து கால் ஆகிடும். ஸோ அப்டேட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு செகண்டும் கால் ஆகும். ஸோ இந்த அப்டேட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்கள் கேம் வந்து எண்ட்லெஸ் ரன்னர்னு வச்சுப்போமா, பிளேயர் தொடர்ந்து ஓடினே இருப்பான், இல்லைனா வந்து அந்த என்விரான்மெண்ட்டே அப்படியே சேஞ்ச் ஆகினே இருக்கும்ல. இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ஸ்டார்ட்ல எழுத முடியாது, ஏன்னா அது ஒரு வாட்டி தான் ப்ளே ஆகும், லூப் ஆவார். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை, இந்த கோட்ஸை வந்து நீங்கள் அப்டேட் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எழுதணும். இதே மாதிரி வந்து அன்ரியலுக்கும் கோடாட்க்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ கடைசியாக செஞ்சு முடிச்சிட்டிங்க. ஸோ டேஸ்ட் பண்ணுறது என்னன்னா வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இப்போ ஹெல்த் பார்னு வச்சுக்கோங்களேன். ஹெல்த் பார் வந்து வெறுமா வந்து வேரியபிளில் வந்து சேஞ்சஸ் ஆகுது. 100 ஹெல்த் இப்போ 90 ஹெல்த்னு மாறுறதுக்கு பதிலாக ஒரு சின்ன பார் மாதிரி வச்சுட்டு அது டிக்ரீஸ் ஆகிறது இல்லை ஹீல் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுக்கு வந்து பிளேயரோட விஷுவலாக கனெக்ட் ஆகும். உங்கள் பேக்ரவுண்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது வந்து வெளியே வந்து பிளேயருக்கு கொடுக்குற ஃபீட்பேக் தான் யூஐ. ஸோ அடுத்து இருக்க டெக்கரேஷன், இப்போ ஜம்ப்னு வச்சுப்போமா, ஜம்புக்கு ஒரு அனிமேஷன் கொடுக்குறீங்களே, அதை வந்து உங்கள் நூடுல்ஸில் ஆயிலோ இல்லை பட்டரோ ஆட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ அந்த ஜம்ப் வந்து ஃப்ளூயிடாக ஸ்மூத்தாக இருக்கும்ல, அதுக்காக பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்கும் டிஃபர் ஆகும். பட் இதுவும் சேர்ந்தது தான் கேம் ப்ரோக்ராம். உங்கள் அனிமேஷன் கரெக்ட் டைமில் ஒர்க் அவுட் ஆகணுமா, இந்த ட்ரிகர் ஆனால் இந்த சவுண்ட்ஸ் ப்ளே ஆகணும், இந்த விஎஃப்எக்ஸ் ப்ளே ஆகணுன்றது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான். இது பேக் போன். அந்த ஆர்ட்டுக்கு லைஃப் கொடுக்கறதே வந்து ப்ரோக்ராமிங் தான். ஸோ ப்ரோக்ராமிங்கை பார்த்து பயப்படாதீங்க. ப்ரோக்ராமிங்கோட லாஜிக்ஸை புரிஞ்சு கரெக்டாக பண்ணிங்கன்னா வந்து நீங்களும் ஒரு பெஸ்ட் கேம் டெவலப்பராக ஆகலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ கைஸ். நன்றி.